இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இறை ஆசிரை தடுக்காதீர். அன்புமிகு இறை மக்களே, ஆண்டவரிடம் நாமும் செல்வோம், பிறரையும் அழைத்துச் செல்வோம். ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம், பிறரும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்க்காலாக நாமும் அமைவோம். அன்னை மரியாள் அருள்மிக பெற்ற தாயாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக அந்த அருளை மிகுந்த அளவில் பெற்று பிறருக்கும் வழங்குகின்றார்கள், பிறருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்றால். பிறர் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்க்காலாக, ஒரு துணை கருவியாக அல்லது ஒரு இணைக்கருவியாக இறைவனுடைய தாயும் நம்முடைய தாயுமாக திகழ்கின்றாள். ஒரு தாயானவள் எப்பொழுதும் பெற்று கொடுக்கின்ற தாய். பிறரிடம் பெற்று தனக்கு வைத்து கொண்டிருப்பவள் தாய் அல்ல. பிறரிடமிருந்து பெற்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பவள் தான் தாய் மரியாள். அந்த அன்னைக்குரிய பாசத்தை தான் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தாயுள்ளம் கொண்ட இறைவன் தாய் அன்போடு குழந்தைகளாகி நம் ஒவ்வொருவரையும் தொட ஆசீர்வதிக்கின்றார், தொட விரும்புகின்றார், ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்ப விரும்புகின்றார். இந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுக்கின்றார்? இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 32. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். உயிர் அனைத்தையும் படைத்து அந்த உயிர் அனைத்திற்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற வல்லமை ஆண்டவர் படைத்திருக்கின்றார். எனவே இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மக்களும் எந்த ஒரு வேற்றுமையும் பாராமல் இறைவனிடம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கடவுள் விரும்புகின்றார். அந்த விதத்திலே இன்றைய முதல் வாசகம் நற்செய்தியை நாம் தொடர்பு படுத்த பொழுது, இயேசு சிறு பிள்ளைகள் மீது கைகளை விரித்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆனால் அவருடைய சீடர்கள் அவற்றை தடுக்கிறார்கள். இறை ஆசிரை யாராவது தடுக்க முடியுமா? சீடர்களாலும் தடுக்க முடியவில்லை. உடனே இயேசு சொல்கிறார், தடுக்காதீர்கள். கடவுள் அருள்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் தடுக்கக்கூடாது. இன்றைய நிறைய நேரங்களிலே குருக்கள் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க இப்படி இவங்க இப்படி என்று பிறர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தடை செய்கின்றோம். இருப்பினும் அவற்றையெல்லாம் தகர்த்தெறிந்து அனைவருக்கும், அதுதான் நம்முடைய மீண்டும் முதல் வாசகத்தில், உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம், எல்லா உயிர்களுக்கும் உறவு கொடுக்கின்ற, எல்லா உயிர்களுக்கும் பாசத்தை கொடுக்கின்ற, அன்பை கொடுக்கின்ற ஒரு உன்னதமான உயிர்தான் இறை உறவு, இறை உயிர். உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம் என்று சொன்னது போல உயிர் அனைத்திற்கும் இறை அருளை, இறை ஆசிரை கொடுப்பது தான் கடவுளுடைய உன்னதமான அந்த தெய்வீக தன்மை. அந்த தெய்வீக தன்மையோடு தான் குழந்தைகளை தடுக்காதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் யாரும் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தடையாக இருக்கக்கூடாது. அன்னை மரியாளைப் போல நாம் வழியாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும். இல்லம் சந்திக்க செல்லும் பொழுது அல்லது இல்லத்தை ஆசீர்வதிக்க செல்லும் பொழுது அன்பிய தலைவர்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டுவிட்டு, அல்லது பல கிராமங்களில் பல ஊர்களில் ஊர் பெரியவர்கள், கொத்து நாட்டார்கள், அன்பிய தலைவர்கள், இளைஞர்கள், இப்படி ஒவ்வொருவரும் தன்னார்வ தொண்டாளர்கள், வேதியர்கள், இப்படி அருட்கண்ணியர்கள் என எல்லோரும் அந்த குருவை அழைத்து சென்று அந்த இல்லத்திற்கு ஆசீர்வாதங்களை தரும் பொழுது அவர்கள் ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்கிறார்கள், ஆசீர்வாதத்தின் வாயிலாக இருக்கின்றார்கள். இன்றைய சீடர்கள் செய்த தவறை நாமும் செய்யக்கூடாது. குறிப்பாக குழந்தைகளை தொட விரும்ப வேண்டும், குழந்தைகளை ஆசீர்வதிக்க விரும்ப வேண்டும். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியதே. இறை ஆசீர் எல்லோருக்கும் சொந்தம். இறைவனுடைய கிருபை, இறைவனுடைய நல்ல ஆசீர், இறைவனுடைய பேரிரக்கம், பெருமன்னிப்பு எல்லோருக்கும் உண்டு என்பதை இந்த நாளிலே இயேசு பதிவு செய்கின்றார். இத்தகைய இறையாசிரை அனைவருக்கும் கொடுப்போம். அந்த இறையாசிரால் அனைவரையும் நிரப்ப நாம் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உயிர் அனைத்திற்கும் இறையாசிரை தந்து உயிரை பாதுகாப்பாராக. ஆமேன்.